தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 17 மற்றும் 20 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. இயேசு சீடர்கள் மீது தம் பார்வை பதித்துக் கொள்கின்றார். அப்படி என்றால் பார்வையை பதித்துக் கொள்வதுன்னு சொல்லும்போது நமக்கு தனிப்பட்ட விஷயத்தை தெய்வம் எடுத்து சொல்கின்றார். பர்சனல், வேறு யாருக்கும் அல்ல, தன்னுடைய பார்வை என் மீது செலுத்துகின்றார். என் மீது செலுத்தி எனக்கு அவர் சொல்கிற அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை. அப்படி என்றால் தெய்வம் எனக்கு மட்டுமே சொல்கிற அந்த வார்த்தை, அதான் இறை வார்த்தை. இறை பிரசங்கத்தில் இறைவன் எனக்கு சொல்கின்றார். ஆனால் நீங்களும் நானும் சொல்கிற காரியம் என்ன? இறை வார்த்தை நாம் கேட்கப் போகின்றோம், வழிபாடுக்கு நாம் செல்கின்றோம், திருப்பலியில் நாம் பங்கெடுக்கணும், பிரசங்கம் கேட்கின்றோம். கேட்கிற சமயத்தில் அது எனக்கல்ல, அது அவனுக்கு தான், அது எனக்கல்ல, அது அவளுக்கு தான் என்று சொல்லிக்கொண்டு, அவர்களுக்கு தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? நாம் தட்டி கழிக்கின்றோம். இறைவன் சொல்கிற வார்த்தை எனக்குத்தான் என்ற உணர்வானது நமக்கு அங்கு வருவதில்லை. இறைவன் உன்னையும் என்னையும் பார்த்து நேரடியாக சொல்கிற வார்த்தை, நீ தான் இந்த தவறு செய்கின்றாய், நீ தான் இந்த மாதிரி பிரச்சனை கொள்கின்றாய், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று சொல்கின்ற சமயத்தில் நாம் செய்த தவறுகளை நாம் நியாயப்படுத்தி கொண்டு, நானல்ல இதற்கு காரணம், இவன் தான் காரணம், இவன் தான் அப்படி பேசினான், இவன் தான் அப்படி பேசினான் என்று சொல்லிக்கொண்டு நாம் அங்கே நியாயப்படுத்தி கொள்கிற சமயத்தில் ஒரு நாளும் இறை வார்த்தை நமக்குள் அது செயல்படாது. மாறாக அந்த செயல்படக்கூடிய அந்த இறை வார்த்தைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? செயல்படாமல் நாம் தடுத்து விடுகின்றோம். இது இறைவன் நம் வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்காமலே போய்விடுகின்றோம். ஆனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்பாவதிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, இதான் நீ என்னை பார்த்து சொல்கின்ற வார்த்தை, பார்வையை என் மேல் செலுத்தி கொண்டு நீ சொல்கிற அந்த வார்த்தை அது எனக்குத்தான் என்பது உணர்ந்து நான் என்னை அலசி பார்த்து கொண்டு நான் செயல்பட எனக்கு சக்தியை தந்துள்ளோம். பாவத்தில் நான் விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவன் சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, அறிவிக்கப்படுகின்ற வார்த்தையானது மற்றவர்களுக்கு அல்ல, அது எனக்குத்தான் என்ற உணர்வு எனக்கு நீ தந்துள்ளோம். அதுக்கேற்றபடி நான் செயல்பட எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.